ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம்னா ஒரு அழுகை சம்பவம். ஏன் சம்பவம் வந்துச்சுன்னா, நம்ம திவ்யா வந்து டென்ஷன் ஆகிட்டு இப்போ வந்துட்டு அமித்தை பிடிச்சி செம்ம கலாய்க்கிறாங்க. ஆனால் அமித் சரியான நோஸ்கல் கொடுக்குறாரு. ஸோ அந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திவ்யா உங்களுக்கே தெரியும், பயங்கரமான ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல போல்டாக பேசக்கூடிய ஆள், ஆனால் ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆள். யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியும். அதே மாதிரி கமருதனை பற்றி அரோரா கிட்ட போய் சொல்கிறாங்க, அவன் உனக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கான், பார்த்துக்கோ. இவங்க அப்படி தலையில் அடிச்சிட்டாங்க. ஜோ இந்த பொண்ணு தோலை தாங்க முடியாது. ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படி தான் ஜெயிலில் இருக்கும்போது சும்மா போய் அரோரா உட்காந்தாங்க. உடனே கமருதனை பற்றி நான் அப்பயே சொல்லுவேன், கேட்டியான்னு. அதை வந்து அங்கே கணிக்கிட்ட சொல்கிறாங்க. அரோரா சும்மா போய் உட்காந்ததுக்கு குத்தமா கமருதனை பற்றி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு இவர் சும்மா யதார்த்தமாக கமருதன் வந்துட்டு வயல் கார்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, எப்பா யாராவது வயல் கார்டை வந்து அவங்க பாட்டு தலையாகி கடைசியில் இவங்கள மாதிரி டார்ச்சர் பண்ணுற போகிறாங்க, அதான் கேப்டன் ஆகி டார்ச்சர் பண்ணுற போகிறாங்கன்னு ஒரு வார்த்தை விட்டார். நீங்கள் எப்படி வந்துட்டு என் பேர் எடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. அவங்களும் நிறைய வார்த்தைகள். ஒரு தைரியமான ஒரு ஆளாக இருந்தால் ஏன் முன்னாடி பேசு, பயமாக உன்ன மாதிரி கேவலமாக இருந்தேன்னா மைக்கை மறைச்சா நான் பேசினேன், உங்களை மாதிரி நான் பயந்துட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசி அவரும் வந்துட்டு நிறையா மேலே பார்த்து மேலே காக்கா போயிடப்போகுது, போடின்ட்டார். நிறைய விஷயங்கள் நீ வேணால் போடான்னு சொல்லிக்கோ அப்படின்ட்டாரு. உங்கள் கூத்து எங்களுக்கு தெரியுமே அப்படின்னாங்க. நான் கூத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் டான்ஸ் பண்ணார். நிறைய விஷயங்கள் அவங்களும் எக்கச்சக்கமாக பண்ணாங்க. அவங்க ட்ரிகர் பண்ணாங்க. இங்கே வந்துச்சு, நடந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் எப்படி பேசலாம், அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டு கதறாங்க. நீங்கள் ஒரு தலையாக வந்து கேட்டுருக்குன்னு கதறாங்க. ஏன் சுற்றி இருக்கவங்கள கேட்க மாட்டீங்களான்னு கதறாங்க. இதே இதில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதிக்கு ஒரு பொண்ணு எஃப்ஜே வந்து பர்சனல் விஷயங்களை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு கதறினாங்களே. அப்போ நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் தான் இந்த மாதிரி எல்லாரையும் தூண்டுறவங்களாச்சு, எல்லாருமே கேளுங்க சொல்கிறீங்கல்ல. நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? அப்போ உங்களுக்கு இனிச்சது இப்போ கசக்குதா? இப்போ ஒரு கமருதுன்ற ஒரு நபர் உங்களை கலாச்சாரம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தலையை கேட்குறீங்க. அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சார். என்ன முடிச்சார்னா, அவங்களோட ஒப்பீனியன்மா நீங்கள் கேவலமாக பண்ணின்னு சொல்கிறாங்க, உங்களை நான் அப்படி சொன்னால் பரவாயில்லையா, சொல்லுங்கம்மா, அதில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒன்றும் அமித் இல்லையே அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி கேட்காம இருக்கலாம்? ஒருத்தர் போடின்னு சொன்னால் நீங்கள் கேட்காம இருப்பீங்களான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இவர் நம்ம வினோத்திங் கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான், நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் இப்படிலாம் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டு தான், கமருதீன் கோவப்பட்டு அப்படி தான் பேசுகிறாரு, தப்பு தான். நீங்கள் இப்போ கேட்குறீங்களா இதே விஷயத்தை ஏன் விஜய் பார்வதிக்கு எதிராக எஃப்ஜே பண்ணும்போது கேட்கல? இதுதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு வந்தால் ரத்தமாக இருக்கிறவங்க வந்தால் தக்காளி சட்னினா இது என்ன பாஸ்? வருத்தமாக தான் இருக்குது. திவ்யாவை பற்றி தப்பாக பேசுனது தப்பு தான், கமருதீன் பேசியிருக்கக்கூடாது. ஆனால் அதே மாதிரி ஏன் விஜய் பார்வதி உள்ளே வராங்க கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் செஞ்ச கூத்தை தான் நான் பார்த்தோமேன்றாங்க. அப்புறம் அவங்க உள்ளே வராமல் அப்புறம் யார் வருவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜய் சேதுபதியா உள்ளே வருவார்? என்னென்ன பேச்சு? அதாவது நியாயம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான் என்னுடைய கருத்து. அவங்க இப்போ ஃபீல் பண்ணி அழுகும்போது நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்குது. இதே விஷயம் தானே அந்த பொண்ணு அழுகும்போது நீங்களாம் என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணு அடிக்குது, கேமுக்காக நிறைய விஷயங்கள் ஏமாத்துது அப்படின்லாம் பேசுகிறீங்களே. இப்போ நீங்களே ஏமாத்துறீங்களா? புரியுதுங்களா? எல்லாருக்குமே வந்துட்டு அதாவது வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்னு நம்ம தளபதி அப்பயே சொல்லிட்டாப்புல. ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஸோ இருந்தாலும் இதெல்லாமே கேஸ் ஏறிட்டே இருக்கும். கமருதீனுக்கு நிறைய கேஸ், எஃப்ஜே கூட சண்டை போட்ட விஷயங்கள், இந்த இப்போ வந்து காக்கா வந்து வாயில் ஆகி போயிட போகுதுன்ற மாதிரி பேச விட்டாப்புல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அந்த மைக் இஷ்யூ. ஸோ கமருதீனுக்கு இன்றைக்கி வாரம் செம்மையான வாரம் இருக்கும் போல் இருக்குது, விஜய் பார்வதி உட்பட. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யாவை பற்றி கமருதீன் பேசுகிறது தப்பு தான், அதை வந்து யாருமே மறுக்கலை. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 1-to-1 கான்வர்சேஷன் வச்சுக்காமல் எல்லாரையும் தூண்டுறாங்க. ஏன் இதில் யாரும் கேட்க மாட்டிங்களா? இவர் ஒரு பொண்ணையாக வந்து இந்த மாதிரி தப்பாக பேசுவார், நீங்கள் கேட்க மாட்டீங்களா கேட்குறாங்க. அதே விஷயங்களை இந்த பொண்ணுக்கு நீங்கள் கேட்கலாமே. நீங்கள் இந்த பொண்ணுக்கு கேட்க மாட்டீங்க, அப்புறம் மற்றவங்க எப்படி உங்களுக்காக வருவாங்க? நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்கும்போது தான் எல்லோரும் உங்களுக்கு வருவாங்க. அதை நீங்கள் பண்ணலை, அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி ஈவன் அங்கே அழுகும்போது இவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.